ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கார்னர். நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ப்ரீ ஹிஸ்ட்ரி ஃப்ரம் ஆஸ்ட்ரலோபைத்திகஸ் த்ரூ ஹோமோ எரெக்டஸ் டு ஹோமோ சாப்பியன்ஸ். லாஸ்ட் வீடியோவில் ஏஜ் ஆஃப் ஸ்பெக்குலேஷன் அண்ட் இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் திஸ் லெசன் வி ஹேட் சீன். ஸோ இன்றைக்கி நம்ம 1.3 பார்க்கலாம். ஸோ ஹூ ஆர் வி? வாட் இஸ் த நேம் ஆஃப் அவர் ஸ்பீஷீஸ்? நம்ம யாரு, நம்மளோட ஸ்பீஷீஸ் அதாவது நம்மளோட இனம் என்ன அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வி பிலாங்ஸ் டு ஹோமோ சாப்பியன்ஸ். ஸோ ஹோமோ சாப்பியன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, அப்போ அதுக்கு முன்னாடி நீங்கள் நிறைய டேர்ம்ஸை தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஹோமோ சாப்பியன்ஸ்னா என்னன்னு உங்களுக்கு ஒரு கிளியரான இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கும். ரைட் ஃப்ரம் 6th ஸ்டாண்டர்ட் யூ ஆர் ஸ்டடிங் அபவுட் திஸ். இந்த நேம்ஸ் ஓரளவுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க 6th. ஸோ ஹோமோ சாப்பியன்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா வைஸ் மேன். இப்போ நம்ம இருக்கோம் இல்லையா, ஸோ வி ஆர் கன்சிடர்ட் அஸ் ஹோமோ சாப்பியன்ஸ். நம்ம இந்த ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு முன்னாடி வி டுக் மெனி எவால்வேஷன், அதாவது நிறைய ஸ்டேஜஸ் ஆஃப் க்ரோத் நம்ம பார்த்துட்டு வந்தோம். அந்த ஸ்டேஜஸ் ஆஃப் க்ரோத்தை மென்ஷன் பண்ணுறது அந்த மாதிரியான ஸ்பீஷீஸ் நேம் தான் ஆஸ்ட்ரலோபைத்திகஸ், ஹோமோ எரெக்டஸ், அப்புறம் ஹோமோ ஹெபிலிஸ் அப்படின்னு சில நேம்ஸ் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் ஒரு நேச்சர் இருந்திருக்கும். அந்த நேச்சரை பொறுத்து அவங்க ஃபிசிக் இருந்திருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஸ்பீஷீஸ்க்கு ஒரு நேம் வச்சிருந்தாங்க. ஓகேவா? ஸோ வி கேன் சி அபவுட் ஹியூமன் எவல்யூஷன் அண்ட் மைக்ரேஷன். ஹியூமன் எவல்யூஷன் அண்ட் மைக்ரேஷன்னா என்னன்னா, ஹியூமன் எவல்யூஷன்னா ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எவல்யூஷன் இஸ் நத்திங் பட் த ஸ்டேஜஸ் ஆஃப் க்ரோத். நார்மலாக ஒரு க்ரோத் எப்படி அவங்க ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் கொண்டு வராங்க அப்படின்றது. மைக்ரேஷன் அப்படின்னா டியூரிங் தேர் க்ரோத், அவங்களோட ஸ்டேஜஸ் அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க எந்தெந்த இடத்துக்கு நகர்ந்து சென்றாங்க, எந்தெந்த இடத்துல அவங்க போய் ரீச் பண்ணாங்க, எப்படி ஆல் ஓவர் த வேர்ல்டு அவங்க ஸ்ப்ரெட் ஆனாங்க அப்படின்றது தான். ஸோ த சிம்பான்சி, கொரிலா, ஊராங்கோட்டான் அண்ட் ஹியூமன் வி ஆர் கலெக்டிவ்லி கால்ட் அஸ் கிரேட் ஏப்ஸ். ஓகேவா? ஸோ நம்ம எல்லாமே சேர்ந்து நம்ம கூட இந்த அனிமல்ஸும் ஜாயின் ஆகி தான் வி ஆர் சேயிங் அஸ் கிரேட் ஏப்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குற இந்த அனிமல்ஸில் சிம்பான்சி நம்மளோட ஜெனட்டிக்கோட பார்த்தீங்கன்னா 98% அதோட டிஎன்ஏ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அது மேட்ச் ஆகுது. ஸோ அதோட டிஎன்ஏ 98% நம்மளோட ஐடென்டிக்கலாக இருக்குன்னு சொல்கிறாங்க. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆன்சிஸ்டர்ஸ் டு ஹியூமன் வேர், நம்மளோட ஹியூமனுக்கு ஆன்சிஸ்டர்ஸாக யார் இருந்தாங்க அப்படின்னா ஹோமினின்ஸ். ஸோ அவர் ஆன்சிஸ்டர்ஸ் ஆர் நேம்ட் அஸ் ஹோமினின்ஸ். ஆன்சிஸ்டர் அப்படின்னா என்னன்னா நம்மளோட முன்னோர்கள். அண்ட் தேர் ஆரிஜின் ஹாவ் பீன் ட்ரேஸ்ட் இன் ஆஃப்ரிக்கா. அவங்களோட ஆரிஜின், அவங்க எங்கேருந்து ஃபர்ஸ்ட் ஆரிஜின் ஆனாங்க, எங்கே அவங்களோட ஸ்டார்ட் உருவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்காவில் தான் சொல்கிறாங்க. அண்ட் தே எவால்வ்டு ஃப்ரம் தோஸ் ஆரிஜின் அண்ட் தென் பிகான் டு மூவ் அதர் பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்டு. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அவங்க அங்கே ஆஃப்ரிக்காவில் ஆரிஜின் ஆகி மற்ற எல்லா இடத்தையும் சரௌண்ட் பண்ணி போக ஆரம்பிச்சாங்க. ஓகேவா? ஸோ இந்த ஹோமினின்ஸ் பார்த்தீங்கன்னா அதாவது அவங்களோட இது உருவாக ஆரம்பித்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா 7 to 5 million years ago. ஸோ அதே மாதிரி நம்மளோட அந்த பிளேஸ் ஆஃப்ரிக்காலேயே பார்த்தீங்கன்னா சில ட்ரைப்ஸோட ஸ்கெலிட்டல் சிஸ்டம்ஸ்லாம் கிடச்சிச்சு. ஓகேவா? அந்த ஸ்கெலிட்டல் சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா அதோட ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சர் அந்த ஸ்கெலிட்டல் சிஸ்டம் மூலியமாக அவங்க அனலைஸ் பண்ணி அவங்கெல்லாம் ஆஸ்ட்ரலோபைத்திகஸ் அப்படின்ற ஒரு ஸ்பீஷீஸோட லிஸ்ட்டில் தான் அவங்கள என்ன பண்ணுறாங்க, கொண்டுட்டு வராங்க. ஓகேவா? ஸோ இவங்க எல்லாமே கலெக்டிவாக தான் ஹோமினின்ஸ். நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்கக்கூடாது. இந்த ஹோமினின்ஸ்கோட அண்டரில் தான் இந்த ஆஸ்ட்ரலோபைத்திகஸ் வருது. ஓகேவா? ஸோ இந்த ஆஸ்ட்ரலோபைத்திகஸாக இருக்கட்டும், இல்லை இங்கே நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்க மாதிரி ஹோமோ எரெக்டஸாக இருக்கட்டும், ஹோமோ சாப்பியன்ஸாக இருக்கட்டும், இவங்க எல்லாத்தோட ஆன்சிஸ்டரும் தான் இந்த ஹோமினின்ஸ். ஓகேவா? அதில் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இந்த ஆஸ்ட்ரலோபைத்திகஸ் அவங்களுமே ஆஃப்ரிக்காவில் தான் கண்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ த கிரேட் ரிஃப்ட் வேலி இன் ஆஃப்ரிக்கா ஹேஸ் மெனி சைட்ஸ் தட் ஹேவ் எவிடன்ஸ் ஃபார் த ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட அயன் ஏஜ் பற்றியோ இல்லை நம்மளோட ஆன்சிஸ்டர்ஸ் பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அவங்களோட எவிடன்ஸை ஆர்கியாலஜிக்கல் சர்வேலேருந்து மெட்டீரியல் எவிடன்ஸாக நமக்கு என்ன பண்ணுவாங்க, கொடுப்பாங்க. அப்படி நம்ம என்ன பண்ணிக்குவோம், ஈஸியாக நம்ம தெரிஞ்சுக்குவோம் இந்த இடத்துல இப்படிப்பட்டவங்க தான் சர்வைவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படின்னு அதே மாதிரியே ஆஃப்ரிக்காவோட கிரேட் ரிஃப்ட் வேலிலையுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆஸ்ட்ரலோபைத்திகஸ், தென் நெக்ஸ்ட்டு இது ஹோமோ சாப்பியன்ஸ், ஹோமோ ஹெபிலிஸ், ஹோமோ எரெக்டஸ், இந்த மாதிரியானவங்கலாம் வாழ்ந்திருக்காங்கன்றதுக்கான எவிடன்ஸ் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா கலெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கிரேட் ரிஃப்ட் வேலி அது பார்த்தீங்கன்னா அப்படின்னா 6400 கிலோமீட்டர்ஸ் பாஸ் ஆகுது. நார்தன் பார்ட், அதாவது ஈராக்லாம் இருக்கு இல்லையா, அந்த பிளேஸ் கிட்ட தான் சிரியா இருக்கு. அந்த நார்தன் பார்ட்லேருந்து சென்ட்ரல் ஈஸ்ட் ஆஃப்
ஆஃப்ரிக்கா மொசாம்பிக் லொக்கேட் ஆயிருக்கு சென்ட்ரல் ஈஸ்ட் ஆஃப்ரிக்காவில். அது வரைக்குமே கிரேட் ரிஃப்ட் வேலின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ இது மூலயமா இந்த இடத்துக்குல தான் அதிகமான இந்த எவிடன்ஸை வந்து அவங்க கலெக்ட் பண்ணாங்க. அதனால இது வந்து ஒரு எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணுற சைட்டாகவும் அவங்களுக்கு இருந்துச்சு. ஸோ ஹியூமன் ஆன்சிஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபிசிக்கல் ஃபீச்சர், அதாவது வெளிப்புற தோற்றத்தை வச்சு அவங்கள வந்து கிளாசிஃபை பண்ணாங்க. அப்படி கிளாசிஃபை பண்ணி கொடுத்த நேம்ஸ்லாம் தான் இந்த ஆஸ்ட்ரலோபைத்தெனிஸ், தென் ஹோமோ ஹெபிலிஸ், ஹோமோ எரெக்டஸ் எல்லாம். ஸோ அதை பற்றி பார்க்கலாம். See here you can see the Great Rift Valley. ஓகேவா? ஸோ இங்கே பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, ட்ரா பண்ணியிருக்காங்கல்ல பிங்கிஷ் கலரில். ஸோ தட் இஸ் Great Rift Valley. Okay, here Mozambique is located and Ziria is located on the north of this Africa. ஓகேவா? So this is the fossil skeletal system of Australopithecus. ஸோ இதுதான் அவங்களோட இது கிடச்சிச்சு. ஸோ இந்த ஸ்கெலிட்டன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இல்லையா, இந்த மேலே இருக்க ஸ்ட்ரக்சர். ஸோ இதை பேஸ் பண்ணி, இந்த ஃபிசிக்கல் ஃபீச்சரை பேஸ் பண்ணி தான் நமக்களோட முன்னோர்களோட ஸ்பீஷீஸ் நேமை வந்து அவங்க கிளாரிஃபை பண்ணாங்க. ஓகே, தென் நெக்ஸ்ட் ஹோமினின்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஹோமினிட் அப்படின்னா கிரேட் ஏப்ஸ் இருக்காங்க இல்லையா, அதாவது நம்மள மாதிரியே இருந்த அந்த கிரேட் ஏப்ஸ். நம்ம ஏற்கனவே ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்போம், சிம்பான்சி, ஊராங்கோட்டான் அண்ட் கொரிலா ப்ளஸ் ஹியூமன் பீயிங், இது எல்லாமே சேர்ந்து தான் கிரேட் ஏப்ஸ்ன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ இவங்க எல்லாமே கலெக்டிவாக கால்ட் இஸ் ஹோமினிட். அதில் ஹியூமன் மட்டும் எக்ஸப்ட் திஸ் கிரேட் ஏப்ஸ். ஓகேவா? இவங்க இந்த அனிமல்ஸை தவிர்த்து நம்மளை மட்டும் கன்சிடர் பண்ணால் ஹோமினின்ஸ், இந்த அனிமலோட சேர்ந்து கம்பைன் பண்ணால் ஹோமினிட், அவ்வளோதான். ஸோ ஜுவாலஜிக்கல் ட்ரைப்ஸ்ன்னு சொல்கிறாங்க நம்ம ஹோமினின்ஸை, அதாவது காட்டுவாசிகள் மாதிரி இருக்கும் இல்லையா, தட் இஸ் கால்ட் அஸ் ஜுவாலஜிக்கல் ட்ரைப்ஸ். அண்ட் திஸ் ரிஃபர்ஸ் டு த க்ளோஸ் ரிலேட்டிவ் ஆஃப் த ஹியூமன் ஆன்சிஸ்டர்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ இருக்கிற இந்த ஹோமோ சாப்பியன்ஸ் இருக்காங்கல்ல, இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த ஹோமினின்ஸோட சிஸ்டர் ஸ்பீஷீஸ்லேருந்து வந்தவங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ இருக்க நம்ம வைஸ் பீப்புள் வந்து இந்த ஹோமினின்ஸோட சிஸ்டர் ஸ்பீஷீஸ், அதாவது அதில் இருக்கிற ஒரு பிரான்ச்லேருந்து வந்தவங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த ஹோமோ நியாண்டர்தலன்சிஸ், ஹோமோ எரெக்டஸ், ஹோமோ ஹெபிலிஸ், இவங்க இந்த எல்லாமே கம்ஸ் அண்டர் த வேரியஸ் ஸ்பீஷீஸ் ஆஃப் ஆஸ்ட்ரலோபைத்தெனிசிஸ். ஓகேவா? ஸோ இந்த ஆஸ்ட்ரோலிஃபிகஸ்ன்னு படிச்சிருந்தோம்ல, இந்த ஆஸ்ட்ரோலோபைத்தெனிசிஸ்ல தான் இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் இருக்குது. ஹோமோ நியாண்டர்தலன்சிஸ், ஹோமோ எரெக்டஸ், ஹோமோ ஹெபிலிஸ், இவங்க எல்லாமே இருக்காங்க. ஆனால் இப்போ யாருமே இந்த மாதிரியான ஜென்ரேஷன் போனதுக்கு அப்புறமா தான் இந்த ஹோமோசாப்பியன்ஸ் உருவாச்சு. ஸோ அது வந்து எக்ஸ்டென்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? தென் நெக்ஸ்ட் ஹியூமன் ஆர் த ஒன்லி லிவிங் ஸ்பீஷீஸ் ஆஃப் திஸ் ட்ரைப்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைப்ஸ் கூட்டத்துக்கு இப்போ இருக்கிறது நம்ம ஹியூமன் தான் வந்து இருக்கோம்னு சொல்கிறாங்க. தே ஸ்டாண்ட் எரெக்ட், நம்மளால நேரம் நிமிர்ந்து நிற்க முடியும், 2 காலால் நடக்க முடியும். தென் நெக்ஸ்ட் தே ஹாவ் லார்ஜ் பிரெயின்ஸ் டூ. ஓகே, தென் அவங்க வந்து டூல்ஸ்லாம் கூட யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. தென் ப்ளஸ் கம்யூனிகேஷனுமே அப்போ அவங்களுக்கு இருந்திருக்கு, அதாவது அவங்க கொஞ்சம் நாலேஜபிளாக பர்சனாக இருந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க இதை வச்சு. ஓகேவா? தே டு ஹாவ் நாலேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இட் எக்ஸ்க்ளூட்ஸ் கொரிலா. ஸோ இந்த ஹோமோனின்ஸில் வந்து இந்த கொரிலா இதெல்லாம் கிடையாது. அது தவிர்த்து நம்ம நார்மலாக இருக்கிற நம்மள மாதிரி இருக்கிற ஹியூமன் பீயிங், பட் அவங்க ஃபிசிக்கல் ஃபீச்சர் வந்து வேற மாதிரி மாறினவங்க தான் இவங்க எல்லாமே. ஓகேவா? தென் நெக்ஸ்ட் இதில் நமக்கு மெயினாக பார்க்குறது ஹோமோ ஹெபிலிஸ் அண்ட் ஹோமோ எரெக்டஸ் ஆர் எரகாஸ்டர். ஹோமோ ஹெபிலிஸ் பார்த்தீங்கன்னா ஹேண்டி ஹியூமன்ஸ்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து இயர்லியஸ்ட் ஹியூமன் ஆன்சிஸ்டர். அவங்களும் அதே மாதிரி ஆஃப்ரிக்காவில் தான் ஆரிஜின் ஆனாங்க. இவங்க வந்து டூல்ஸ் உருவாக்குனாங்க, அதாவது இருக்கிறத வச்சு டூல்ஸ் கிரியேட் பண்ணாங்க, ஒரு ஸ்டோன் வச்சோ அது மாதிரிலாம். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா 2.6 மில்லியன் இயர்ஸ் அகோ அவங்க வந்து ஆரிஜின் ஆயிருந்தாங்க. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஹோமோ எரெக்டஸ் ஆர் எரகாஸ்டஸ், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 மில்லியன் இயர்ஸ் அகோவே வந்து என்ன பண்ணியிருக்காங்க, உருவாகியிருக்காங்க. அதாவது இந்த எவல்யூஷன் மாறிடுக்கு 2 மில்லியன் இயர்ஸ் அகோ. ஓகே, அதுக்கு முன்னாடி ஹோமோ ஹெபிலிஸாக இருந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ அவங்க வந்து ஹேண்ட் ஆக்ஸ் உருவாக்கியிருக்காங்க. எப்போ உருவாக்குனாங்கன்னா 2 to 1 மில்லியன் இயர்ஸ் ஆக உருவாக்கியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இவங்க தான் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹோமோ ஹெபிலிஸ்லேருந்து ஹோமோ எரெக்டஸாக மாறினதுக்கு அப்புறமா தான் இவங்களோட ஸோ இப்படி தான் வந்து அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சாங்க ஏஷியா, ஆஃப்ரிக்கா, மற்ற காண்டினென்ட்ஸ்க்கெல்லாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அனாட்டமிக்கலி மாடர்ன் ஹியூமன்ஸ் ஆர் கால்ட் அஸ் ஹோமோ சாப்பியன்ஸ். நம்ம ஸ்டார்ட் ஆகும் போதே சொல்லியிருப்போம் ஹோமோ சாப்பியன்ஸ் பிலாங்ஸ் டு அ மாடர்ன் ஹியூமன், அதாவது வைஸ் மேன். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா 3 lakh years ago in Africa they were appeared and இவங்களுமே வந்து eventually migrated and dispersed into various parts of the world around 60,000 years ago. 60,000 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க எல்லாமே வந்து ஆல் ஓவர் த வேர்ல்டு ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பித்தாங்க, அதாவது ஹோமோ சாப்பியன்ஸ் வைஸ் மேன்ஸாக இருக்கவங்கலாம். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் த
Homo erectus, Homo sapiens, Australopithecus. So next video we can see about prehistoric cultures of them. Okay, so if you are new to this channel, subscribe our channel and click bell icon. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.